எப்பவுமே ஒரே மாரியே எக் கிரேவி செஞ்சு போர் அடிச்சதுன்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கூடவே கொஞ்சமா புதினா சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸி அலசி அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அத நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டைய சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கூடவே கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இறக்குனீங்கன்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.